இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் வந்திருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவிந்தான்ற ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டை வந்து கிண்டல் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜேபி சேர்ந்த அந்த இந்துத்துவா கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரே வந்து பிரச்சனை. இப்ப இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்க விட மாட்டோம், இது வந்து எங்க கடவுளை வந்து தப்பா பேசிட்டாங்க, இந்த மாதிரியான வந்து சர்ச்சையை கிளப்பிட்டு இவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் எங்க யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா பிஜேபி ஆள்கிட்ட கொடுத்தாகணும்ல, இவரு வந்து குட்டி பிஜேபியில அவனுங்க, அதுல வந்து இவங்ககிட்ட எதுவும் கொடுக்குறாங்க, அவரை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேளுங்க. ஆந்திராவில் ஜனசேனா கட்சியில இருந்து வந்து அவங்க வந்து என்ன கேட்டுக்கிறாங்க, இந்த பாட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு வந்து 100 கோடி எங்களுக்கு வேணும். இந்த படத்தை வந்து சென்சார் போர்டு கிட்ட குத்தாச்சு. சென்சார் போர்டு என்ன பண்ணும், பக்காவா பார்ப்பாங்க, இந்த மாதிரி என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். உள்ள வந்து கலவரத்தை உண்டு பண்ணணும், அவ்வளவுதான். என்னன்னா இங்க வந்து தமிழ்நாடு வந்து ஒழுக்கமா இருக்கக்கூடாது, வந்து இந்துவை பத்தி இப்ப தப்பா பேசிட்டாங்க, அது மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு சண்டை மூட்டி விட்டு இங்க பிரச்சனை பண்றது தான் இவங்க வேலை.